ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ப்ளே அப்ளிகேஷனோட சிறப்பு அம்சங்கள். இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்டர் ப்ளே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டே கிடைக்கும். ஸ்பெல்லிங் பார்த்துங்க. இதான் அப்ளிகேஷன். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு யார்கிட்ட இருந்தாவது மெசேஜ் வருதுன்னு வச்சிங்களேன், அந்த மெசேஜுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பாமலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்ளை அனுப்ப முடியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, அல்லது பிஸியாக இருக்கீங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலையாக இருக்கீங்க, அந்த மாதிரி டயத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். அப்படி செட் பண்ணுற மெசேஜ் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு யார்கிட்ட இருந்தாவது வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வருதோ அல்லது குரூப்லேருந்து வருதோ அதுக்கு வந்து டேரெக்டாக வந்து அதுவாகவே வந்து சென்ட் ஆகிடும். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து பயனாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாருக்குமே பிடிக்கும். நிறையா யூஸ்ஃபுல் இருக்கும் இந்த அப்ளிகேஷன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து செட்டிங் எடுத்துகிட்டு ஒன்றும் கஷ்டமான வேலைகள் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து ஆக்சஸ் வந்து அலோவ் பண்ண சொல்லும். அது ஒன்று மட்டும் தான். வேறு எதுவுமே இதில் செட்டிங் எடுத்துகிட்டு எதுவும் கஷ்டமான வேலைகள் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் வந்து அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணினாலே போதும், நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் போயிடும். உதாரணத்துக்கு நான் அதை வேணால் காட்டுறேன். நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் வந்து அலோவ் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. அந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அலோவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கலாம். அதை வேணால் நான் காட்டுறேன் ஒரு தடவை. செட்டிங் போகிறேன். செட்டிங்கில் லாக் ஸ்க்ரீன் அண்ட் செக்யூரிட்டி, ஒரு மொபைலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கலாம். நம்ம போக வேண்டிய இடம் வந்து செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா அதர் செட்டிங்னு சொல்லிட்டு இருக்கும். செக்யூரிட்டி செட்டிங்னு சில மொபைலில் வந்து டேரெக்டாகவே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் சொல்லிட்டு காட்டலாம். மறுபடியும் சொல்லிக்கிறேன், ஒரு மொபைலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கலாம். நம்ம போக வேண்டிய இடம் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ். அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ளேன்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணினாலே போதும், அலோவ் பண்ணுவான்னு கேட்கும். அலோவ் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்டர் ப்ளே அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ஆன் ஆஃப்ங்கிறத வந்து ஆன் பண்ணிக்கணும். அடுத்து ரெண்டாவது வந்து என்ன உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கணும். அதாவது என்ன ரிப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மெசேஜ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளை டைம் ஃபார் கான்டாக்ட், எத்தனை மினிட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு யார்ட்ட இருந்தாவது மெசேஜ் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டுப்பா இல்லை 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ரிப்ளை பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வேணுங்கிற டயத்தை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து குரூப்புக்கும் வந்து அதே மாதிரி வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும்போது ரிப்ளை பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கும். குரூப் வந்து மேக்ஸிமம் வந்து டிக் இருந்துச்சுன்னா டிக் எடுத்துங்க, அது வந்து தேவையில்லாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து இதில் வந்து வேறு எதுவும் செட்டிங் எடுத்து ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. மெசேஜ் செட் பண்ணிட்டு வச்சுட்டிங்கனாலே போதும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் என்னோடய வேறு ஒரு மொபைல்லேருந்து வேறு ஒரு ஜிபி வாட்ஸ்அப்லேருந்து நான் வந்து இப்போ என்னோடய மொபைலுக்கு வந்து மெசேஜ் அனுப்ப போகிறேன். பாருங்கள், இப்போ ஹாய்ன்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். ஒன் செகண்ட். நம்ம ஆன்லைனில் இல்லாத போது தான் அந்த மெசேஜ் வந்து உடனே வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஹாய்னு அனுப்புகிறேன். இப்போ மெசேஜ் சென்ட் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வருது பாருங்கள். வெறும் ஹாய்னு தான் அனுப்புகிறேன் பாருங்கள். ஏன்னா நான் வந்து இது வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அனுப்புகிற மெசேஜுக்கு வந்து உடனே வந்து ரிப்ளை கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் வந்து இது பயனாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு மெசேஜாக இருக்கட்டும் நமக்கு வரும்போது ஒவ்வொரு மெசேஜுக்கும் வந்து தன்னால் வந்து இந்த மாதிரி மெசேஜ் வரும் பாருங்கள். அதே போல் இந்த அப்ளிகேஷன் வந்து வாட்ஸ்அப்போட ஒரிஜினல் அப்ளிகேஷன் மட்டும்தான் வேலை செய்யும். ஜிபி வாட்ஸ்அப்புக்கு வந்து வேலை செய்யாது. ஜிபி வாட்ஸ்அப் வந்து வேலை செய்யாது. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். நம்ம மெசேஜை பார்க்காத போது தான் இந்த ரிப்ளை வந்து ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வரும். நம்ம மெசேஜை பார்த்துட்டா அந்த இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரிப்ளை அனுப்ப மாட்டாங்க. ஓகேவா? இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இதில் வந்து செட்டிங் எடுத்துகிட்டு ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. ஓகேவா? ஓகே, பாய். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் சேனலோட பேர் வந்து ஆந்திராட் பெட்டி கடை. இதோட பலன் என்னன்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அதே மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். சுலபமாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் பயனாக இருக்குது. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.